ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம செரி எப்படியாவது அபூர்வாவை கதற விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவுக்கு செம பெரிய ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம அபூர்வா நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க, என்ன நட்சத்திரா போயும் செரிக்காக இப்படி அடிப்பணிஞ்சு போகிற, எப்பயுமே உன்னோட புருஷனை உன் காலுக்கு கீழே தான் வச்சுருக்கணும். அவனுக்கு நீ பயந்து சாகக்கூடாது. உன் பேரை கேட்டாலே அவன் நடுங்கணும், அப்படிதான் நீ அவனை வச்சிருக்கணும். ஆனால் நீ அவன் செய்கிற ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி பயந்து சாகுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம நட்சத்திரா சொல்கிறாங்க, இல்லை மம்மி, செரியை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் நினச்சி பாருங்க. அவனை நான் தான் மலையிலேருந்து கீழே தள்ளிவிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் அவன் அந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கானா? அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவன் அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் உன்னைய பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ அதெல்லாம் காதில் கூட வாங்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த சைடு நம்ம நட்சத்திரக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த செரி நல்லவன் மாதிரி நடிக்கிறானா, அப்படி இல்லைனா பழைசெல்லாம் ஒருவேளை மறந்துட்டானா அப்படிங்கிற குழப்பத்திலே போகிறாங்க. அப்போ தான் நம்ம செரி ரூம்குள்ளே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நட்சத்திரா, ஒரே குழப்பத்தில் இருக்கியோ அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, ஆமாம் செரி, நீ ஒருவேளை பழைசெல்லாம் மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம செரி சொல்கிறாங்க, எனக்கு பழைசெல்லாம் ரொம்ப நல்லாவே ஞாபகத்தில் இருக்குது. நீ தான் என்னைய மலையிலேருந்து கீழே தள்ளி விட்ட, அதுக்கான ஆதாரத்தையும் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நட்சத்திராக்கு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்குது. அப்போ நட்சத்திரம் கேட்குறாங்க, என்ன செரி சொல்கிறேன், என்ன ஆதாரம் வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம செரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த கேமராவில் நீ பண்ண அட்டுலியை எல்லாத்தையுமே நான் வீடியோவாக பிடிச்சி வச்சுருக்கேன். இது என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு உதவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கிட்ட நட்சத்திரக்கு அப்படியே பீதி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. என்ன சரி இப்படிலாம் பண்ணி என்னை பயன்படுத்துகிற, நான் ஏதோ நீ அப்படி பண்ணிட்டேன், அதுக்காக நீ என்னை இப்படி பழி வாங்குவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு செரி சொல்கிறாங்க, இங்கே பாரு நட்சத்திரா, நான் உன்னை பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் இப்படி சொல்லலை. ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கணும், எனக்கு நல்ல பொண்டாட்டியாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா முன்னாடி நீ நல்லா கவனிக்கணும். இப்படியெல்லாம் நீ இருந்தனா கண்டிப்பாக இந்த ஆதாரத்தை நான் போலீஸ்கிட்டையும் காட்ட மாட்டேன், உன் அப்பா கிட்டையும் காட்ட மாட்டேன். ஆனால் நீ அதுக்கு எதிராக ஏதாவது பண்ண ஆரம்பித்தேன், அவ்வளவு தான், இந்த ஆதாரத்தை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து கம்பி எண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி செம்ம கிண்டலாக பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம நட்சத்திராக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே செரி சொல்கிற எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிடுறாங்க. இந்த சைடை நம்ம அபூர்வா வந்து மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறது, இந்த செரி வேற இப்படியெல்லாம் நம்மளை பயன்படுத்துகிறானே, அவனுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரியோட கதையை முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. நம்ம செரிக்கு ஆல்ரெடி தெரியும், இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னோட கதையை முடிக்கிறதுக்கு தான் ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு நம்மளே ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரி செம்மையான ஒரு ட்ராமா போடுறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம ககன் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அபூர்வா வந்து செரியை தள்ளி விடுற மாதிரியும், நம்ம செரி அங்கே போயிட்டு ஃப்ரூட்ஸ் டேபிளில் இருக்கிற கத்தியில் குத்திக்கிட்ட மாதிரி நம்ம செரி செம்மையாக ட்ராமா பண்ணுறாங்க. இதை பார்த்ததுமே மருதானி அபூர்வா ரெண்டு பேருமே உண்மையாலே செரி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரியை பாயில் சுற்றி தூக்கி போட்டுடுறாங்க. நம்ம செரியும் அதுங்க பண்ணுற கொடுமையெல்லாம் தாங்கிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. ஆனால் நம்ம ககன் விடுற மாதிரி தெரியல. அபூர்வா நட்சத்திரா மருதானி மூணு பேருமே பண்ணுற வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செரியை ஒரு மயானத்தில் போய் புதைச்சி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு செரியோட பாடியை எடுத்துகிட்டு போகிறாங்க. கரெக்டாக அபூர்வா மருதானி நட்சத்திரா மூணு பேரும் மாங்குன்னு குழியை தோண்டிக்கிட்டு இருக்க இந்த சைடு அந்த கேப்பில் நம்ம ககன் வந்து செரி இருக்கிற இடத்துல ஒரு பொம்மையை வச்சுட்டு செரியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமாக ரெக்கார்ட் பண்ண நம்ம ககன் வந்து அதே இடத்துல நிற்கிறாங்க. அப்போ அபூர்வா நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க, ஒரு வழியாக செரியை மண்ணோட மண்ணாக புதைச்சாச்சு, இனிமேட்டு நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ககன் மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. ககனை பார்த்ததுமே அபூர்வாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம அபூர்வா நின்றுட்டுருக்க. இந்த சைடு நம்ம ககன் சொல்கிறாங்க, நீங்கள் பண்ண வேலையெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் இந்த வீடியோ ரெக்கார்டில் எல்லாமே பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அபூர்வாவுக்கு அப்படி கண்ணு மொழியெல்லாம் பிதுங்குது. அப்போ தான் ககன் சொல்கிறாங்க, என்ன தைரியம் இருந்தால் என் தம்பியோட கதையை முடிச்சு இந்த இடத்துல புதைச்சி வச்சுருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க, என்ன லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க, நான் எதுக்காகடா அவனோட கதையை முடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இங்கே பாரு அபூர்வா, நீ வேணா போய் சொல்லலாம், ஆனால் இந்த வீடியோ கேமரா போய் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அப்போ அபூர்வா செரியை தள்ளி விட்டதுல இருந்து இந்த மயானத்தில் புதைச்சது வரைக்கும் எல்லாமே பதிவாயிருக்கு. இதை பார்த்ததுமே நம்ம அபூர்வாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ ககன் கிட்ட சொல்கிறாங்க, என்னடா ககன், தேவையில்லாததெல்லாம் வீடியோ பிடிச்சி வச்சு நீ இப்போ மிரட்டிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க, ஒழுங்கு மரியாதையா அங்கே பூமியை சூர்யா கிட்ட இருந்து வெளியில் கொண்டு வந்துரு, அப்படி இல்லைனா இந்த வீடியோ ஆதாரத்தை எல்லாருக்கிட்டையுமே போட்டு காமிச்சிருவேன், அது மட்டும்
இல்லாமல் உன்னோட மாமா சந்திரா கிட்ட காமிச்சா என்ன ஆகும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டு அப்புறம் சொல்கிறாங்க, என்னடா என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா, போ இந்த வீடியோவை யார்கிட்ட வேணாலும் காட்டு, இப்போ தான் எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சுல, நான் அதை வச்சு நான் சமாளிச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ ககன் சொல்கிறாங்க, சரி அதுதான் உன்னோட விருப்பம்னா நான் அதே மாதிரியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை எடுத்துகிட்டு போக, அப்போ தான் மருதாணி வந்து சொல்கிறாங்க, அம்மாயி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லைம்மா, நீ மட்டும் மாட்டிக்கிட்டனா உன் கூட சேர்ந்து நாங்களும் மாட்டிப்போம், சீக்கிரமாக அந்த ஆதாரத்தை எப்படியாவது வாங்கிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட நட்சத்திரம் சொல்கிறாங்க, என்ன மம்மி நீங்கள் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி செடியை மண்ணோட மண்ணாக புதைச்சிட்டீங்க, அதுக்கான ஆதாரத்தையும் இப்போ ககன் மாமா எடுத்து வச்சிருக்காரு, இது எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷனில் அவர் காமிச்சாருன்னா அவ்வளோதான், நம்ம 3 பேரும் காலம் ஃபுல்லாக ஜெயிலில் உட்காந்து கழித்தின வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரம் சொல்ல. இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வாவுக்கு ஒரு வீர பயம் வருது. அப்போது ககனை கூப்பிட்றாங்க, ஏ ககன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. உடனே ககன் வராங்க, என்ன அபூர்வா டீலிங்க்கு ஓகே சொல்லிடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இதை கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க, உன் தம்பி இறந்து போயிட்டான், அதை பற்றி நினச்சி நீ கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் உன் பொண்டாட்டியை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் ஃபஸ்ட்டு பூமியை காப்பாற்றணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க, அப்போது நீ பூமியை காப்பாற்றினதுக்கப்புறம் எங்களை போட்டு கொடுத்துருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இங்கே பாரு அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, நீ ஒழுங்கு மரியாதையாக பூமியை வெளியில் கொண்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, நீ முதல்ல அந்த வீடியோ ஆதாரத்தெல்லாம் அழிச்சிரு, அதுக்கப்புறம் தான் நான் பூமியை வெளியில் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க, அதே எப்படி நீ பூமியை வெளியில் விடாமல் நான் இந்த ஆதாரத்தெல்லாம் டெலீட் பண்ணுவேனா, அதெல்லாம் என்னால் முடியாது, நீ ஒழுங்கு மரியாதையாக பூமியை சூர்யா கிட்டேருந்து வெளியில் கொண்டு வந்துடணும், அதுக்கப்புறம் தான் என்னோட வேலையை நான் ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட அபூர்வாவும் சரி பண்ணி தொலைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. இங்கே பாரு சூர்யா, ககன் வந்து நாங்கள் பண்ண ஒரு சில வேலை எல்லாத்தையுமே ஆதாரமாக எடுத்து வச்சிருக்கான், கண்டிப்பாக அந்த ஆதாரத்தை மட்டும் வெளியில் காமிச்சானா என்னோட சோழியே முடிஞ்சு போயிடும், அதனால அந்த பூமியை விட்டுரு, ஆனால் நீ அந்த பூமியை சும்மா விடக்கூடாது, பூமி உடம்புல பாம்பை கட்டி விட்டுரு, அந்த பூமி வெடிச்சு செதறட்டும், அந்த ககன் பூமி தன்னை விட்டு போயிட்டாலே அப்படின்னு நினச்சி காலம் ஃபுல்லாக அழுது சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சூர்யா சொல்கிறாங்க, நான் அந்த ககனை தான் டார்கெட் பண்ணேன், என்ன பண்ணுறது, இந்த பூமி வந்து மாட்டிக்கிட்டா, இந்த பூமியை வச்சு அந்த ககனோட கதையை ஒரு அடியாக முடிச்சிடுறேன், பூமி இல்லாத துக்கத்தில் கண்டிப்பாக அந்த ககனும் போய் சேர்ந்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க, என்னவே வீடியோ ஆதாரத்தை எடுத்து வச்சு மிரட்டுறானா, அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம பூமி ஏதோ ஒரு திருட்டு வேலைங்க நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் முழிச்சிடுறாரு, அங்கே இருக்கிற லட்டியை வச்சு அந்த கான்ஸ்டபிளை அழிச்சு போட்டு நம்ம பூமி தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. அப்போ தான் சூர்யாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு பூமி மட்டும் எஸ்கேப் ஆகிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. நம்ம பூமியை பிடிக்க முடியாமல் நம்ம சூர்யா ரொம்ப டென்ஷன் ஆக ஒரு கட்டத்துக்கு மேலே பூமியை பிடிச்சிடுறாங்க. பூமியை பிடிச்சதுக்கப்புறம் சூர்யா சொல்கிறாங்க, என்ன பூமி என்கிட்ட இருந்தே நீ தப்பிக்கிறதுக்கு பார்க்குறியா, அவ்வளோ ஈஸியாக நீ தப்பிக்க விட்டுருவேனா, உன்னை வச்சு தாண்டி நான் ககனை பழி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து பூமியை கடத்திட்டு வந்துடுறாங்க. அப்போ பூமி எவ்வளவோ கெஞ்சுறாங்க, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சூர்யா வந்து கொஞ்சம் கூட மனசு இறங்குற மாதிரி தெரியல, உன்னை விட்டுட்டா அவ்வளவுதான் நான் தோத்த மாதிரி ஆகிடும், நான் ஜெயிக்கணும், அந்த ககன் என்னையை என்னென்னலாம் பேசினா அவனுக்கு உன்னைய வச்சு தாண்டி நான் பெரிய அப்பா வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சூர்யா வந்து பூமியோட உடம்புல அப்படியே அந்த பாம் கோட்டை வந்து அப்படியே கட்டி விட்டுடுறாங்க. ஆனால் நம்ம பூமிக்கு தெரிஞ்சிருது, இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருக்க மாட்டோம், எப்படிடா இருந்தாலும் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறாங்க. அப்போது நம்ம ககன் கரெக்டாக வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ககன் எப்படி பூமியை காப்பாற்றுறாரு, சூர்யா கிட்டேருந்து எப்படி 2 பேரும் தப்பிச்சு போனாங்க அப்படிங்கிறத அடுத்த ரிவ்யூவில் பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.